அமெரிக்கால இருந்து ஆரம்பிக்கலாமா? அவங்க தான் அங்கே பெரிய சக்தியா இருப்பாங்க இல்லையா? ஆமா, அமெரிக்காவோட இருப்பு ரொம்ப பெருசு. அவங்களோட மேக்மோடோ தளம் அண்டார்டிகாவோட மிகப்பெரிய தளம். ஒரு சின்ன நகரம் மாதிரின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அப்படிதான் சொல்லணும். அங்கே விமான ஓடுதளம், கடைகள், ஏடிஎம் கூட இருக்கு. ஒரு வகையில அண்டார்டிகாவுக்குள்ள நுழையறதுக்கான அதிகாரப்பூர்வ நுழைவாயில் மாதிரி அதை இயக்குறாங்க. இது அவங்களோட லாஜிஸ்டிக்ஸ் பலத்தை காட்டுது. கண்டத்தோட தலைநகரம் மாதிரி மெக்மர்டோவை இயக்குறாங்க. அவங்களோட இன்னொரு முக்கியமான நிலையம் அமுண்ட்சென்ஸ்காட். அது தென் துருவத்திலேயே இருக்கு. ஆமா, புவியியல் தென் துருவத்துல உலகத்தோட உச்சியில இருக்கிற அந்த நிலையம் வானியல் ஆய்வுகளுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா ரஷ்யாவோட அணுகுமுறை இதுக்கு நேர் எதிரா இருக்கு. அவங்க ஓஸ்டாக் நிலையத்தை பாருங்க. அதுதான் பூமியிலேயே மிக குளிரான இடம். -89.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கு. அந்த நிலத்துக்கு கீழே 4 கிலோமீட்டர் பனிக்கு அடியில பல மில்லியன் வருஷமா வெளியுலக தொடர்பே இல்லாம ஒரு பிரம்மாண்டமான ஏரி இருக்கு, ஓஸ்டாக் ஏரி. பனிக்கு அடியில ஒரு ஏரியா? ஆமா, அந்த மிஸ்டீரியஸ் ஏரியாவை ஆய்வு செய்யறது தான் ரஷ்யாவோட முக்கிய நோக்கம். அமெரிக்கா கண்டத்தியை கட்டுப்படுத்துற ஒரு மையத்தை உருவாக்கும் போது ரஷ்யா யாருக்கும் தெரியாத ஆழமான ரகசியங்களை தேடுது. ஒருத்தர் பறந்து விரிஞ்ச அதிகாரத்தை விரும்புறார், இன்னொருத்தர் ஆழமான மறைக்கப்பட்ட அறிவை தேடுறார். கரெக்ட். இந்த பழைய பனிப்போர் போட்டியாளர்கள் ஒரு பக்கம்னா, இப்போ புதுசா ஒரு பெரிய சக்தி உள்ள வருது, சீனா. இப்போ ஆட்டோ இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. சீனா சமீபத்துல தான் இந்த விளையாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்களோட நகர்வுகள் ரொம்ப வேகமா இருக்கு. அவங்களோட குன்லுன் நிலையம் தான் இதுக்கு சிறந்த உதாரணம்.